மேடம் மேம் கொஞ்சம் வண்டி நிறுத்துறீங்களா? மேடம் ஏன் வந்து வண்டியை மறைக்கிறீங்க? உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. கேரின்னு சொல்லுங்க. ஓகே அண்ணா. உங்க அப்பா தானே இந்த ரோட்ல போட்டு கொடுத்தாரு. எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கிறாரு. அவரு மனசுக்கு நல்லா இருப்பாரு. ஆனா அவர் ரோட்ல போடலையே அண்ணா. ரோடு போடல தெரியுதுல்ல. ஏதோ உங்க அப்பன் போட்ட ரோடு மாதிரி நடு ரோட்ல போயிட்டு இருக்க. மூஞ்சி முகரையும் பாரு. ஓரமா போ. நீ போட ஓரமா. நீ போடி ஓரமா. நீ போட மூடிட்டு. ஏய் நில்லு. என்ன குடிச்சிருக்கியா? என்ன பார்த்தா குடிச்ச மாதிரி தெரியுதா? ஆமா, ஏன் பாத்ரூம்ல லைட் ஆட்டோமேட்டிக்கா எரியுது? பாத்ரூம் போனியா? ஓ அழகி லெவலுக்கு வந்தாங்க. ஏய் அது ஃப்ரீடா குடிக்கார நாயே. ஏன் கையை கொடு. என்ன சொல்லு? கையை கொடு ஃபர்ஸ்ட். நீ ஹாப்பி மதர்ஸ் டே. ஒன்லையே பாருங்க. காலையில எந்திரிச்சா ஒரு படுத்த பெட்டை மடிக்கிறது கிடையாது, ஒரு வீட்டை கூட்டுறது கிடையாது, எந்திரிச்சா ஒரு சோறுகளை பாக்குறது கிடையாது, ஜலகால பாத்திரம் இருக்குது பாத்திரம் வளர்க்கறது கிடையாது, ஒரு துணி துவைக்கிறது கிடையாது, குழந்தை கக்கா பண்ணுச்சுனாக்கா ஒரு பேம்பஸ் கூட மாத்தி விடுறது கிடையாது, அப்படியே தூங்குறது. சூரியன் வீட்டுக்குள்ள கிச்சன் உதிக்கிற வரைக்கும் 12 மணி வரைக்கும் தூங்குறது. இதுல வந்து ஹாப்பி மதர்ஸ் டே போடி அடிக்கிற பாப்பா. போய் ஸ்டேட்டஸ் அப்படியே போடுறது. ஐ மிஸ் யூ மாம், ஐ லவ் யூ மாம், நான் தான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன் மாம், நான் தான் உனக்கு எல்லாம் கழட்டி கொடுக்குறேன் மாம், அப்படியே கிழிக்கிறேன் மாம் அப்படின்ட்டு. ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டா பத்தாது. அப்படியே வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் என்னைக்கு நீ செஞ்சு முடிச்சுட்டு நான் அப்படியே தூங்கி எந்திரிக்கும் போது சோறு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாத்திரமெல்லாம் வேலைக்கு அது நடக்காது இல்ல, நடக்காது. என்ன மயிருக்கு மதர்ஸ் வண்டி சாவி கூட. ஏன் எங்க ஃப்ரெண்ட பார்க்க போறோம். வண்டி சாவி எங்க குடு பேபி. தனியா போயிருவியா? குடு. சரி இங்க பாரு இந்த பிரேக் கம்மியா இருக்கும். லெஃப்ட் சைடு திரும்ப, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடு. நேர்ல யாரா வந்தா பொறுமையா போடு. ரெண்டு பக்கம் சந்து வந்து ஹார்ன் அடிச்சிட்டு போ. ஓகேவா? பத்திரமா போயிருவல்ல. போயிட்டு கால் பண்றியா? இல்ல 5 நிமிஷத்துல நானே கால் பண்றேன். மறந்துடாத. ஹலோ பேபி, சேஃபா போயிட்டல்ல? எத்தனை மணிக்கு திரும்ப வர? எங்க அப்பா உலகத்துல கோசி. இந்த Dress எப்படி இருக்கு? எவ்வளவு சொல்லுங்க? ஒரு 200 ரூபா இருக்குமா? இது அறிவு இருக்கா? எம்ப்ராய்டரி போட்டிருக்கு. இந்த துணி எவ்வளவு நல்லா இருக்கு. 200 ரூபாய்க்கு உங்க அப்பா நான் கொடுத்தேன். எவ்வளவு ஆச்சு? கெஸ் பண்ணுங்க. ஒரு 3000. 3000 ரூபாய் மாதிரி இருக்கா? ஆனா நான் மீஷோல 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏய் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுடா. ஆனா கொஞ்சம் உப்பு வேணுமா? உப்பு. ஜான்சன், வாரம் பீச்சுக்கு வரும்போது நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏதோ நிம்மதியாக இருக்க மாதிரி. ஏன்னா இங்கே வர அந்த 1 மணி நேரம் தான் நீ பேசாமல் வாய் மூடிட்டு இருக்கிய. அதுதான் இதுக்கப்புறம் நான் உன் கூட பீச்சுக்கு வரேன். சரண்யா பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குது, வா. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உங்க அம்மா வீட்டுக்கு தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோ. உன் கூட எல்லாம் எப்படி வாழ முடியும்? உன்னை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. என்கிட்ட மட்டும் இப்படி பேசு, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா பல்ல அழிச்சிட்டு பேசு. பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசலாம்னா உனக்கு தூக்கமே வராது. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான், மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கான், ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான். இது எதையுமே நான் கேட்க கூடாதா? நீ மட்டும் என்ன உன் நம்பர் என் நம்பர் சொல்லி ரீசார்ஜ் பண்ண வச்சல. அது அவன் நம்பரா? டக்குன்னு ஒரு பொண்ணு பேர் சொல்லு. டக்குன்னு சொல்லணுமா? ஆமா, டக்குன்னு ஒரு பொண்ணு பேர் சொல்லு. ஸ்வேதா. ஸ்வேதாவா? அப்ப என்ன பார்த்தா உனக்கு பொண்ணா தெரியலையா? யார் அந்த ஸ்வேதா? எவாவ? லூசா நீ? லூசி இல்ல, நான் பைத்தியம். யார் அந்த ஸ்வேதா சொல்லு. வாப்பா வா. உன்னை நான் 6:30 மணிக்கு வர சொன்னேன். ஆனா நீ 6:31க்கு வந்திருக்க. அந்த ஒரு நிமிஷம் எங்க போய் சுத்திட்டு வர? ஏய் அதான் சாரி சொல்லிட்டேன்ல, பேச ப்ளீஸ். சரி, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. பேசுறத வேணாம், நானே முடிவு பண்ணிக்கிறேன். சரி. இந்த பக்கம் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த பக்கம் நான். இது ரெண்டுல நீ எதை செலக்ட் பண்ணுவ? இதுல என்ன சந்தேகம்? ஒன்னதான் செலக்ட் பண்ணுவேன். அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் இல்ல, வேற எவ இருக்கா? ஃபர்ஸ்ட் சொன்னிய ஸ்வேதா, அவ இருக்காளா? சரண்யா மூடிட்டு சாப்பிடு. அது நோட்டம் இது நோட்டம் சொல்லிட்டு இருக்காத. உன் சாப்பாடுல ஈந்து, அதான் இப்படி சாப்பிட்டேன்.
பாருங்க लेकिन एक सेकंड ஏன்டே எந்த பொருள் எடுத்தாலும் அந்த இடத்துல நீ வைக்கவே மாட்டியா? காலையில உன்ட்ட என்ன சொன்னேன்? வெளியே துணி வச்சிருக்க, அதை மேல போய் காய வச்சுட்டுவான்னு சொன்னேன்ல. எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? என்னால கொஞ்சம் தானே பண்ண முடியும். முன்னால எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணேன். இப்போ ஒரு வேலை பண்றதுக்கு இப்படி மூக்கால அழுகுற. நான் என்ன மிஷினா இல்ல மனுஷியா? கொஞ்சமாவது என்ன என்னன்னு பார்க்க மாட்டியா? ஸ்வீதா அம்மா என்னம்மா கிச்சன்ல வந்து ஆடிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அவ என்னைக்கு சமைச்சிருக்கா? டெய்லி விளையாடிதான் இருப்பா கிச்சன்ல வந்து. பார்த்தது இல்லையா நீ? புதுசா அதை பண்ணிட்டு இருப்பியா? இல்லடா, ஏதோ யூடியூப்ல பாத்துட்டு செஞ்சு கொடுங்க உயரம் வாங்கிட்டு இருக்கா. சிக்கன் ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து லேஸ்ல போட்டு ஃப்ரை பண்ணுமா. விளங்கி போச்சு. ஏன் ருஷிதா அம்மாக்கு லோக்கலே தூக்கலா சமைப்பா. இதுல ஃபாரினா சைனாவா ஸ்ட்ரைட்டா? அவ்வளவுதான் சாப்பிட்டீங்க ஒரு சுத்த வேண்டியதான். நீ நானும் நல்லா இருக்க மாட்டிருக்குடா. அதனால சரி அவளுக்காக போட்டா அப்படியே போட்டா போட்டு சொல்லியிருந்த கேஎஃப்சில ஆர்டர் போட்டு பண்ணல நானு. கேஎஃப்சி விட இங்க நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு முடிஞ்சா பேசு, அப்புறம் பாப்போம். சரி செல்லம் என்னடா ஹோம்மேடு கேஎஃப்சியா? ஹோம்மேடு கேஎஃப்சியா கேப்பியா? இனிமேலே லீவ் விட்டா பொட்டாட்ட படுத்தோம்னா இல்லை வெளியே போய் விளையாடணும். புரிஞ்சுதா? ஜீவா சொல்லு. எதுக்கு தெரியுமா வாங்க போறேன்? தலையில குத்துறதுக்கு நினைக்காத. ஓவரா வாய் பேசின என்கிட்ட சூளம் மாதிரி இறக்கிடுவேன் வாய். நாங்க சொல்ற எல்லாத்தையும் நல்லா தெளிவா காதுல வாங்கிட்டு அப்படியே அதுக்கு நேர்மாறா செய்யற ஆட்களை என்னன்னு சொல்ற தெரியுமா? அப்படி செய்யறாங்க. நாலே நாலு பேர் அப்படி செய்யறாங்க. 4 பேரு? முதலாவது கடவுள். நாங்க எப்பொழுதுதான் வேண்டி கேட்டாலும் நாங்க கேட்டே தவிர மற்ற எல்லாம் தருவார். அப்ப 2வது டெய்லர் கடைக்காரன். நாங்க என்னமோ தைக்க சொல்லுவோம், அவனும் அவன் இஷ்டத்துக்கு அதுவும் தைச்சு கொடுப்பான். இதை கூட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. 3வது நமக்கு வாச்சது. நாம சொல்ற இதையும் காதுல கூட வாங்கிக்கலாம். அப்ப 4வது நம்ம பெத்தது. நாங்க இன்னும் சொல்லுவோம், அது தங்கட இஷ்டத்துக்கு ஏதாச்சும் செய்து கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் நம்மளை சுத்தி இருக்கிற ஒன்றுமே சரியில்லை. என்ன செய்யறது? எப்ப பாரு போன்லயே இருப்பியா? 2 வார்த்தை பேசலாம்ல. சரி ஓகே பேசலாம். ஆனா 2 கண்டிஷன். 1 யார பத்தியும் காசிப் பேசக்கூடாது. 2 யாரையும் திட்டி பேசக்கூடாது. பேசு. என்ன பேசு? பேசவே வேணாம். நீ பேசுறது 2 வார்த்தை. தாய் கிழவி தகப்பவனைய கல்யாணம் பண்ணல, அவருக்கு ரொம்ப பெரிய நல்லா நடந்திருக்கான். நல்லா நடந்திருக்கணும்ல. ஆமா, என்னடா நல்லா நடந்துச்சு உங்க அப்பா சொன்னாரு? இந்த ஜென்மத்திலே அவர் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் தண்டனை கிடைச்சிருச்சான். எங்கடா உங்க அப்பன்? ஹால்ல மாப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் நீ போய் அவர் அடிக்க போறியா? இல்லடா, என் தங்கத்தை கொஞ்சம் போறேன். ஏன் உன்னையும் கொஞ்சமா? அதெல்லாம் அவரோட வச்சுக்க. ஐயா பாவம் குட்டி குழந்தை, நஞ்சிருவேன். சோலி முடிச்சு.